என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையும் கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்காடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு தான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவியா? அடிங்க. நேத்து பேச. நில்றா. 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 ஐயோ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு, ஏண்டா உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. எதுக்கு பாட்டி வர அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். ஏஜனமா வேட்டைக்கு போன சித்தப்பு எங்க காணோம்? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்தேன். இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன். இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல, இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானும் ஐ பிளடி சூட் சூட். நீங்க சுட்டால சோத்த வைக்க மாட்டேன். அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை. தயலி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிடிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச். பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா. என்னடா இது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த? வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இவர் பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன் நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புலிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டைக்கு போகும்போது தண்ணி வைக்கும்ல. ஓஹோ, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம்.
நீதான் கோத்தா வயித்து கூட இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டுது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. ஆ, எங்க அப்பா புலிய பாக்குறாரு, ஆ, துப்பாக்கியும் பாக்குறாரு, ஆ. எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளிய வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. ஆ, புலி சுருண்டு விழுந்துருச்சு. ஆ. குவான்னு சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை Get காட்டுக்கு out. ஏய் ஏய், எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வாங்க. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பந்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. டேய், புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பாரு. சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? ஏய், சீக்கிரம் சீக்கிரம். ஏய், come on tiger, come on tiger, come on, அது come on. நாயே. ஐயோ, Tiger, பூனை. come on, come on, come on, come on, come on. Oh, no this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் ஒரு மணி சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். டேய், ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தாய், தப்பு தப்பா காட்டுற. Go, அடுத்ததுல போடா. காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. புலி. Hey, come on. ஐயோ, சுடாதீங்க சுடாதீங்க சுடாதீங்க. ஏய், புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஏய். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலிய அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். சுவாமியே சரணம் ஐயப்பா, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா, மலைக்கு போகும்போது நீ எதுக்குடா எச்சரிக்கை எடுத்துட்டு வர்ற? சாமி, ஐயப்ப சாமியை பார்த்து வாட வாடன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி, எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புலிப்பால் கொண்டு வரதா? அதுக்கு இவர் பெரிய சாமி சரணம். ஐயப்ப சரணம்.